வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. உன்னை நிவர்த்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ. உன்னை நிவர்த்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. உலகை ஆதாயம் செய்தும் ஜீவனோ நஷ்டப்பட்டால், மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்கையில் என்ன லாபம் உனக்கு? மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்கையில் என்ன லாபம் உனக்கு? என்ன லாபம் உனக்கு? என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. காட்சி கண்டும் கல்மன முருகலையோ, கல்வாரி காட்சி கண்டும் கல்மன முருகலையோ. ஐங்காயங்கள் தன்னில் அடைக்கலம் அளித்திட அழைப்போரை பார்த்திடாயோ. ஐங்காயங்கள் தன்னில் அடைக்கலம் அளித்திட அழைப்போரை பார்த்திடாயோ, அழைப்போரை பார்த்திடாயோ. என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. என்னண்டை வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. தியானத்தின் தலைப்பு, சிலுவையில் அறையப்பட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 14. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தாயாரை பெரிய வெள்ளிக்கு முன்தினம் வீதியில் கண்டபோது, அவர் நாளைக்குத்தானே உங்களது துக்க நாள், வெள்ளை சேலை கட்டி ஆலயத்துக்கு செல்லுவீர்களே என்றார்கள். எனக்கு வெட்கமாகவே இருந்தது. அது நம்முடைய மீட்புக்காக ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்த நாள். நம்முடைய பாவங்களுக்காகவே நாம் துக்கப்பட வேண்டும் என்று நான் பதிலளித்தேன். நமது செயல்கள் பிறரில் எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது பார்த்தீர்களா? வருடந்தோறும் இயேசு சிலுவையில் அறையுண்டதை தியானிக்கின்ற நாம் நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே நடக்கிறோமா? சிலுவை சுமக்கிறவன் சிலுவையில் மரிக்க வேண்டும், அதாவது அவன் சுயம் மரிக்க வேண்டும். நாம் அப்படியாக மரித்திருக்கிறோமா? பவுல்
அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்கிறார். ஆம், உலகத்தின் ஆசைகள், வேஷங்கள், இச்சைகள், கவர்ச்சிகள், பாவங்கள் இவை எல்லாவற்றிற்கும் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். உலகத்தில் பல காரியங்கள் நம்மை நாமே மேன்மை பாராட்ட வைக்கும். ஆனால் நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவேன், வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன் என்கிறார் பவுல். இந்த பவுல் இயேசுவின் சீடர்களைப் போல படிக்காதவர் அல்ல. அவர் பெரிய அறிவாளி, யூத மத சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்த ஒரு மேதை. அவர் பெருமை பாராட்ட நினைத்தால் எத்தனையோ காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் அவர் அவற்றையெல்லாம் குப்பையாகவே கருதினார். கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன் என்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே நான் பெருமைப்படத்தக்கது. சிலுவையில் இயேசு இறந்து போனதால் எனக்கு இந்த உலகமே செத்து போனது, இந்த உலகத்துக்கு நான் செத்து போனேன் என்கிறார் பவுல். அன்பானவர்களே, இன்று நாம் எதை குறித்து பெருமை பேசுகிறோம்? இன்னமும் உலகத்தின் மேன்மைகள், அந்தஸ்துகளை குறித்தே சிந்தித்து அதை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த உலகத்துக்கு நாம் மரித்தவர்களைப் போல வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே நமக்கு பெருமைக்குரியதாக இருக்கிறதா? இந்த உலகத்துக்கு நான் செத்து போனவனாக வாழ நம்மால் முடியும் என்றால், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று நம்மால் கூற முடியும் அல்லவா? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, இன்று நான் எதை குறித்து அதிக பெருமை பாராட்டுகிறேன் என்பதை உண்மை மனதுடன் ஆராய்ந்து என்னை நான் சரி செய்ய கிருபை தாரும். ஆமேன்.